கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளில் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். சோர்ந்தே போகாதீங்க. உங்களை படைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டு உங்களை உருவாக்கினதுக்கு நோக்கம் உண்டு. அது நிறைவேறும். இந்த நாளில் ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்கும். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஜீவார்த்தைக்கான வசனம் 1 நாளாகமும் 22வது அதிகாரம் 11வது வசனம். இப்போது என் குமாரனே, நீ பாக்கியவானாய் இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தர் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. இந்த நாள் ஜீவார்த்தையின் தலைப்பு சொன்னபடியே நடக்கும். சொன்னபடியே நடக்கும். கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே ஆலயத்தை கட்டும்படி உன்னோடு கூட இருப்பாராக. அப்படின்னா உனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படியே நடக்கும். சாலமோனுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை கொண்டு ஆலயத்தை கட்டுவேன். அதன்படியே நடந்தது. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது நடக்கும். அது நடக்கும். அவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாது. அவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை ஒருபோதும் மாறாது. அவர் கொடுத்த வெளிப்பாடு ஒரு நாளும் மாறிப்போகாது. நிச்சயமா நடக்கும். சோர்ந்திருக்கிறீங்களா? கலங்கவே வேண்டாம். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த ஊழியத்துல என் நாமத்திற்கு பயன்படுத்துவேன்னு வாக்கு பண்ணார். அதை தாண்டி நம்பினேன். இன்னைக்கு அவர் தான் என்ன அவருக்காக பயன்படுத்துறாரு. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். வியாபாரத்தை குறித்து, தொழிலை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து என்னென்ன ஆண்டவர் பேசியிருக்காரோ அப்படியே நடக்குங்க. அவர் சொன்னதை செய்வார். கண்டிப்பா செய்வார். அதுக்கான அடையாளங்கள் இன்றைக்கே நடக்க போகுது. அதில் என்ன தடை இருந்தாலும் அந்த தடையை கர்த்தர் உடைப்பார். என்ன கட்டிருந்தாலும் உடைச்சு போடுவார். புரிஞ்சுட்டீங்களா? ஆண்டவர் யாக்கோபுட்டு சொல்றாரு, நான் உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆதியாகமம் 28. அந்த சூழ்நிலையை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உயிருக்கு பயந்து மாமன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். அப்போ அந்த வழியில ஆண்டவர் சந்தி சொல்றாரு, தரிசனமாய் சொல்றாரு, நான் உன்னை தேசத்தை திரும்பி வர பண்ணுவேன். அப்படியே யாக்கோபு திரும்பி வந்தான். 20 வருஷத்துக்கு பிறகு அவன் திரும்பி வந்து அந்த ஏசாவோடு ஒப்புராய் வாழ கர்த்தர் உதவி செய்தார். அதான் நம்முடைய தேவன். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். புரிந்து கொண்டீர்களா? உங்களை குறித்து அவர் சொன்னபடியே நடக்க போகிறது. என்ன சொன்னாரோ அது நடக்கும். அந்த காரியங்கள் கைகுடியேற போகுது. அது இந்திலிருந்து அந்த காரியங்கள் தொடங்க போகிறது. கர்த்தர் தொடங்கி வைக்க போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, சாலமோனுக்கு கர்த்தர் சொன்னபடியே எல்லாமே நடந்தது. இன்றைக்கு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறீரோ அது அப்படியே நடக்கட்டும். நீ சொன்னதை செய்து முடிப்பீராக. ஆண்டவரே, யாராவது எங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறவில்லையே என்று கலங்கி இருந்தா அது இன்றைக்கு நிறைவேற ஆரம்பிக்கட்டும். அதில் இருக்கிற தடைகள் மாறட்டும். நீர் அப்படி செய்தி நன்றி. இப்பொழுது நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறேன். கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள், இருதயம் பாதிக்கப்பட்டவர்கள், கிட்னி பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் சுகமாக்குங்க. கொடிய வேதினால் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து யாராவது இப்போது ஜீவார்த்தை கேட்டு ஜெபித்து கொண்டிருப்பாங்கன்னா இப்பொழுது உங்களுடைய கரம் தொடட்டும். இப்பொழுது தொடட்டும். நீர் சுகமாக்கி உங்களை சாட்சியா வைப்பீராக. இனி இவர்கள் மருத்துவர்களை சந்திக்கும் போது, பரிசோதனை செய்யும் பொழுது உங்கள் வியாதி உங்களை விட்டு விலகி போய்விட்டது என்று மருத்துவர்கள் சாட்சி கொடுக்கட்டும். அப்படி செய்தி நன்றி. வழக்குகளில் முடிவு வரட்டும். எக்ஸாம்பிளே முடிய பிள்ளைகள் வெற்றியை காணட்டும். வேலைக்கான முயற்சியில் அற்புதத்தை காணட்டும். வீடு கட்டட்டும். குறிப்பாக அன்றைய திருமண தடை விலகட்டும். பிள்ளைகளுக்கு குழந்தை கிடைக்கட்டும். கர்த்தர் கூலி செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அன்று கூட வல்லமையாய் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.